எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சேலத்தில் வந்து நல்ல விடிய நல்ல மழை நின்று நிதானமாக நல்ல மழை கனமழை பெஞ்சதுனால சேலத்தினுடைய மையத்தில் ஓடக்கூடிய திருமணி முத்தாற்றில் வந்து நல்ல தண்ணீர் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க, இது வந்து அணமேடு. இந்த பகுதிக்கு ஏன் அணமேடுன்னு வந்ததுனாக்கா, திருமணி முத்தாறில் வந்து ஒரு தடுப்பணை ஒன்று கட்டப்பட்டாங்க. அந்த தடுப்பணை பக்கத்தில் அந்த காலத்தில் வந்து ரோடு மேடாக இருக்கும். இப்போ பாலம் இருக்குது, அப்போ மேடாக இருக்கும். ஸோ மேடான ரோடுக்கு பக்கத்தில் ஒரு அணை இருந்ததுனால இதுக்கு அணைமேடுன்னு சொல்லிட்டு இந்த பகுதிக்கு வந்து பெயர் வந்த காரணம். இது இவ்வளோ நல்ல தண்ணி. இந்த தண்ணி வந்து பரமத்தி வேலூரில் போய் காவேரியில் போய் கலந்து காவேரி வந்து தஞ்சை நெற்களஞ்சியத்துக்கும் இந்த நம்ம சேலத்து தண்ணீர் வந்து பயன்பட்டு இன்னைக்கு விவசாய நெற்களஞ்சிக்கு நம்ம சேலத்து தண்ணீர் சேர்வராயன் மலைத்தொடரில் பெய்யக்கூடிய மழையினால் வரக்கூடிய தண்ணீர் தான் இன்னைக்கு தஞ்சைக்கு தமிழ்நாட்டையே வாழ வைக்கிற தண்ணீர். ஸோ இந்த வெள்ளத்தை வந்து எல்லாரும் வந்து கண்குளிர பார்த்துட்டு இனி இந்த திருமணி முத்தாரை வந்து மீட்டெடுக்கணும். இதை சுகாதார சீர்கேடு நோய் தொற்றுலாம் வராமல் நகரத்தின் மையத்தில் ஓடுறதுனால இதில் கழிவுகள் குப்பைகள் கொட்டுறது இறைச்சி கழிவுகள் கொட்டுறது இந்த மாதிரி வந்து இதுகளெல்லாம் வந்து தவிர்த்து இந்த ஆற்றினுடைய புனிதத்தையும் சுகாதாரத்தையும் நம்ம காப்பாற்றி ஒரு காலத்தில் முத்துச்சிப்பிகள்லாம் இதில் கிடைச்சதுனால தான் இதுக்கு திருமணி முத்தாறுன்னு பேரே வந்தது. அந்த திருமணி முத்தாறுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாருங்கள், அந்த தண்ணியை பாருங்கள் எப்படி அந்த வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓட அந்த சத்தம். இப்போ வந்து நல்ல குழந்தைங்களாம் வந்து இந்த தண்ணீரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற. நீங்கள் தொடர்ந்து இந்த தண்ணி போகணுன்னா இந்த திருமணி முத்தாரை வந்து நம்ம பாதுகாக்கணும். இதை வந்து நம்ம வந்து எந்த குப்பைகளும் ஆத்தோர வீதியில் இருக்க காய்கறி மார்க்கெட்டில் வச்சுருக்கவங்க தொழிற்சாலை வச்சுருக்கவங்களாம் கழிவு நீர் சேர்க்காமல் இந்த ஆற்றினுடைய புனிதத்தை பாதுகாக்கணும். அரசுக்கு வந்து மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னதான் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து ஆற்றை இது பண்ணாலும் பாருங்கள், அணைமேடு புதிய பாலம் கட்டினதுனால இன்றைக்கி வந்து போக்குவரத்து நெரிசல் சேலம் டவுனுடைய மெயின் 70% போக்குவரத்து நெரிசலே குறைஞ்சி போச்சு. இப்போ நல்லா சல்லுன்னு எல்லாம் ஆத்தூர்லேருந்து வரவங்க எல்லாருமே புது பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்க எல்லாமே அணைமேடு பாலத்து வழியாக நேரடியாக போயிடுறதுனால இப்போ ரயில்வே கேட்டை அவங்களுக்கு காத்திருக்க வேண்டியது இல்லாததுனால இப்போ போக்குவரத்து நெரிசல் மெரிசாக குறைஞ்சிருக்கு. இந்த பாலம் நல்லா திட்டமிட்டுக்கிறாங்க. பாலத்துக்கு அடியில் பாருங்கள், திருமணி முத்தாரோட அப்படியே திருமணி முத்தாரில் பாருங்கள் தண்ணி கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. அங்கே பசங்கள்லாம் மீன் பிடிக்கிறாங்க, எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் மீன், இதெல்லாம் வந்து நம்ம கண்கொள்ளா காட்சி. இங்கே ஒரு சின்ன பசங்க பாருங்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அழகாக மீன்கள் துள்ளி வருது. இந்த மீன்கள்லாம் வந்து பிடிச்சி இந்த மீனை பிடிச்சி வந்து அவங்க எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி சேலம் வந்து இந்த சேலத்தின் மையத்தில் ஒரு அழகான ஆறு என்றைக்குமே நல்ல முறையில் ஓடி நல்லா குழந்தைங்கள்லாம் குதுகலிச்சு இதில் படகே விடலாம், எல்லாம் பண்ணலாம், பரிசல் விடலாம். அந்தளவுக்கு அழகாக கரை புரண்டு ஓடுது. எவ்வளோ தூய்மையாக இருக்குது. இப்போ இந்த பெஞ்ச மலையில் வந்த இந்த தண்ணீர் வந்து திருமணி முத்தாரில் இருக்கிற அழுக்கையெல்லாம் அடைச்சி எடுத்துகிட்டு போயிடும். அது தானே வந்து இப்போ சீரமைச்சிச்சு. மறுபடியும் இதை வந்து நம்ம வந்து இதை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா திருமணி முத்தாரில் ஒரு குப்பை கூட கொட்டக்கூடாது. குப்பைகளை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து அதை மாநகராட்சியிடம் தான் ஒப்படைக்கணும். இப்போ திருமணி முத்தாறு பக்கம் இருக்கிற காய்கறி மார்க்கெட்காரங்கெல்லாம் சற்றே சிந்திச்சு காய்கறி கழிவுகளை கொட்டாமல் இந்த ஆற்றை வந்து கொள்ளணும். இப்போ இந்த புதிய அணைமேடு அணையின் கீழே திருமணி முத்தாறு போகிற அழகை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நடந்தாய் வாலி காவேரிங்கிற மாதிரி நடந்தாய் வாலி திருமணி முத்தாறுன்ட்டு நம்ம சேலம் மக்களுக்கு பாட தோணும். இப்போ என் கையில் இருக்கிறதா மீன் பிடிக்கிற தூண்டில். இந்த மாதிரி தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்று. பாருங்கள், அழகாக தூண்டில் செஞ்சு நைலான் கைத்தில் இந்த இடத்துல வந்து அந்த முள் இதில் வந்து புழுவை மண்புழு இதெல்லாம் சொருவி தூண்டில் போட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா இதில் மீன் சிக்கிறோம். இதில் அழகாக இந்த அருவி வந்து எங்கெங்கே இருந்து மீன்லாம் எப்படி தான் மீன் வருதுன்னு தெரியல. சேர்வராயன் மலைத்தொடர்லேருந்து வர தண்ணியில் ஏராளமான மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன. இப்போ எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மீன் பிடிக்கிற தூண்டில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தூண்டில் மீன் பிடிக்கிறதே தெரியாது. பாருங்கள், இதுதான் மீன் பிடிக்கிற தூண்டில். அடுத்து வந்து இப்போ இந்த தூண்டிலில் சிக்கின மீன்களை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன், அதை பார்த்து ரசிங்க. மேட்டூரில் 16 கண் மதகு வழியாக தண்ணி ரொம்பும் போது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகோ
அந்த அளவுக்கு இந்த அணைமேட்டில் வந்து இந்த திருமணி முத்தாறு பொங்கி வருது. இந்த தடுப்பணையில் பாருங்கள், தடுப்பணை ரொம்ப அதுக்கு மேலேயும் தண்ணி 6 பேருக்கு வரதை பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஒரு 15-20 நாளைக்குள்ளே தான் வந்து இந்த பெஞ்சமல் புயலில் வந்து திருமணி முத்தாறு நிரம்பி வழிஞ்சது. இப்போ வந்து நேற்று பெஞ்ச ஒரு நாள் மழைக்கே இப்படி நல்ல தண்ணி இப்படி அழகாக போகுது. ஆனால் எந்த கரையோர மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அமைதியாக 6 பேருக்கு இந்த அருவிகள்லேருந்து வந்த தண்ணீர், மலைப்பகுதியிலேருந்து வந்த தண்ணீர் வந்து நல்லா கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது. வாழ்க திருமணி முத்தாறு. அது ஒரு நதி வந்து நமக்கு தாய் மாதிரி. அந்த அந்த நதியை வந்து நம்ம வந்து திருமணி முத்தாரை வந்து நம்ம வந்து என்றைக்குமே போற்றி நன்றி மறக்காமல் அதை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். திருமணி முத்தாறு வாழ்க வாழ்கவே. அன்றைக்கி எல்லோரும் வந்து திருமணி முத்தாரில் இந்த வெள்ளம் போகிறத வந்து பார்த்து ரசித்து கண்டுகளிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். இந்த மழை நீரை வந்து நம்ம வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணும்னா அது மக்களுடைய கையில் தான் இருக்குது. திருமணி முத்தாரை காக்க வேண்டும், போற்றி பாதுகாக்க வேண்டும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து 120 கிலோமீட்டர் இந்த திருமணி முத்தாறு ஒரு தூய்மையான ஆறாக இருக்க வேண்டும் என்று உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.